பண்ணுங்க. பாட்டி நல்ல ப்ரோகிராம் போட்டது. சேது பையன் எப்படி பார்த்தாலும் சொல்றத கேட்க மாட்டான். தமிழ் ஒரு பக்கம் பார்த்தா அவ வீம்புக்கு இருக்கா. இப்படியே இருந்தா சரி வராது. பேரப்புள்ள வந்து இந்த வீட்டுக்குள்ள தான் பொறக்கணும். அப்படிங்கிற மாரி ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணி முடிவு எடுத்துட்டு, கருப்ப கூப்பிட்டு, "நான் சாவலான்னு முடிவு எடுத்துருக்கேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் கிழவி திடீர்னு சாவணும்னு சொல்ற? நீ நல்லா இருந்தா தான் என்ன?" அப்படிங்கிறப்ப, "இல்லடா நாயே, நான் சாவ மாட்டேன். சாவற மாரி நடிக்கிறேன்." அப்போ வந்து சேது சொல்லுவான், இந்த மாரி "போயிட்டியே, நான் அப்படி சொல்லியிருந்தா நானும் தமிழ் சேர்ந்து வாழ்ந்திருப்போமேன்னு" டயலாக்லாம் பேசுவான். அதான் நீ ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க. நான் வந்து திடீர்னு கண்ணு முழிப்பேன். அப்போ போட்டு காமிச்சோன்னே, தமிழும் சேதும் ஒண்ணு சேர்ந்துடுற மாரி நல்லாயிருக்கும். அது மாரி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பிளான்லாம் போட்டுடுறாங்க. அதே மாரி நம்ம கருப்பு வீடியோ எடுக்கிறாரு. பாட்டி சாவுறாங்க. ஊரே வந்து திரண்டு நிற்கிற மாரி காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து கதறி அழுவுறாங்க. லெட்டர படிச்சுட்டு சேது சொல்றாரு, "ஐயய்யோ! கிழவி இப்படி சொல்லியிருந்தா நான் சேர்ந்து வாழ்ந்திருப்பனே. இதான் உன்னுடைய கடைசி ஆசையா? எனக்காக தானே வாழ்ந்த. எனக்காக யாருமே இல்லையே. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீ தானே இருந்த எனக்கு." அப்படின்லாம் சொல்லி கதறது அழகா நம்ம கருப்பு வந்து வீடியோ எடுத்து வச்சிடுறாரு. வீடியோ அழகா கிழவி வந்து கண்ணு முழிச்சிருது. கண்ணு முழிச்சு சூப்பரா நடக்க